இந்த மேட்சோட பெட்டிங் ஆர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்ஏ நைட் அண்ட் ஆல்சோ ஊசோஸ்க்கு ஃபேவராகவே வந்திருக்கு. ஸோ ஊசோஸ்க்கும் நம்ம விஷனுக்கு தான் ஆக்சுவலி ஸ்டோரி எல்ஏ நைட்டை ஏன் இன்வால்வ் பண்ணாங்கன்றது அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. அதே மாதிரி ஐஷோ ஸ்பீடையும் எதுக்கு இன்வால்வ் பண்ணாங்கன்றது அவங்களுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. WWE பொறுத்த வரைக்கும் ஒரு செலிபிரிட்டி உள்ள கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விஷன் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் பண்ண வச்சுட்டாங்க. அவர் எப்படி சேர்ந்தாருன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டாக் டீம் மேட்ச்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஐஷோ ஸ்பீட் தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் பண்ணிடுவார், அது விஷனுக்கு சாதகமாகவே வந்துடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா விஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐஷோ ஸ்பீடை வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இங்கே 3 பேர் இருக்கிறனால எல்ஏ நைட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிக்கிறாரு. எல்ஏ நைட் லாங் டர்மா ஊசோஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைசர் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டு இருப்பாரு. அவருக்கு இன்ஜுரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது என்ன கதைன்றது தெரியல. அவர் இன்ஜுரி இருந்தனால தான் WWE ரோட் டு ரெஸ்ல்மேனியால அவர் வைக்கலன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டே ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அதர்வைஸ் இந்த ஸ்டோரி லைன் பார்க்கும்போது ஸோ நம்மளுடைய ஃபேஸ் டீமுக்கு பயங்கர ஃபேவரட்டாக வந்திருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன் அதான் ஊசோஸ் எல்ஏ நைட் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஐஷோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபேஸ் டீமுக்கு ஃபேவராக பண்ணிடுவார். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டீம் வின் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட